ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். அது உயிர் தெழுதலுக்கும் உயிருடன் எழுவதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? உயிர் தெழுவதற்கும் உயிருடன் எழுவதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? சரி, எழுதி கொள்ளுங்கள். உயிருடன் எழுபவர்கள் திரும்பவும் மரிப்பார்கள். உயிருடன் எழுபவர்கள் திரும்பவும் மரிப்பார்கள். ஆனால் உயிர் தெழுகிறவர்களுக்கு மரணம் இல்லை. புரியுதுங்களா? வேதத்தில் உயிரோடு எழுந்தவங்க ஏறத்தாழ ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. மரித்து உயிரோட எழுந்தவர்கள் ஒரு 8 பேர் இருக்காங்க. திரும்ப அவங்க மரிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க இல்லை. உயிர் தெழுந்து ஆண்டவர் அவங்க உயிரோட எழுப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப வருஷமெல்லாம் உயிர் வாழ்ந்துடல. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் உயிரோட எழுந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களே ஆனால் 18வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உனக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில்? அல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளை சாகிறதுக்கான ஒரு காரணம் நாம் நிதானிக்க முடியுமானால் யாரு காரணங்க? அந்த அம்மாவுடைய அக்கிரமம். என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா எங்க வந்தீர்? என் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம். ஆமாம். அப்ப இந்த இடத்துல அந்த மகனுடைய மரணத்திற்கு காரணம் என்ன? தன் தாயினுடைய அக்கிரமம். அல்லேலூயா. நாம் இதில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கிறது. நம்முடைய பாவம் நம்மோடு நின்று விடாது, நம்முடைய சந்ததிகளையும் அது பிடிக்கும். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய சந்ததியும் அது பாதிக்கிறதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அல்லேலூயா. பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று வேதம் என்ன செய்கிறதுங்க? நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய அக்கிரமங்களே நமக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது என்று எரேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விளக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாமல் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்றிருக்கிற நன்மையை நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் தடுக்கிறது. ஆமென். அப்போ ஒரு மனிதனுடைய பாவத்தின் வல்லமையை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு மனிதனுடைய அக்கிரமத்தின் வல்லமையை குறித்து இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமென். நமக்கு வருகிற நன்மையை தடுக்கும், நன்மையை கெடுக்கும், என் மரணத்திலே கூட கொண்டு போய் என்ன செய்யுங்க? விட்டுவிடும். அல்லேலூயா. அது நமக்கு நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியும் அது என்ன செய்யுங்களா? பாதிக்குமா? ஆமென். இயேசுவிடத்தில் ஒரு மகனை குறித்து இப்படி கேள்வி கேட்கப்படுகிறது. இவன் இப்படி பிறந்ததற்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? அப்ப ஆண்டு சொல்ல, இவன் செஞ்ச பாவம் இல்லை, இவன் பெற்றோர்கள் செஞ்ச பாவம் இல்லை, தேவன் நாம மகிமைக்கன்று இவன் இப்படி பிறந்தான். அப்ப அதுல ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பாதிப்புக்கு பெற்றோர்களுடைய பாவமும் காரணமா இருக்க வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக நேரங்களிலே துன்பப்படுகிறவர்கள், பாடுகளை அனுபவிக்கிறவர்கள், வேதனைகளை அனுபவிக்கிறவர்கள் இப்படி சொல்லி நீங்க கேள்விப்படலாம். யார் செஞ்ச பாவமோ நான் இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. யார் செஞ்ச பாவம் அல்ல, நம்முடைய முற்பிதாக்கள் அல்லது முன்னோர்கள் செய்த அந்த பாவம், அல்லது நம்முடைய தாய் தகப்பன் செய்கிற அந்த பாவத்திற்குரிய ஒரு விளைவாக, தண்டனையாக கூட நாம் துன்பங்களை அனுபவிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நல்லவர். அவள் அக்கிரமம் செய்தவளாய் இருந்தாலும் அவளுடைய எண்ணம் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் பிள்ளையை சாக பண்ணவுமா அந்த தேவ மனுஷன் இங்கே வந்தான் என்று. இல்லை இல்லை, அவர் வந்தாலும் வரலைனாலும் அக்கிரமத்திற்குரிய பலன் என்ன செய்யுங்க? வெளிப்படத்தான் செய்யும். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் வருகிறார்கள் இல்லையோ, பாவத்திற்கு தண்டனை உண்டு, அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், அந்த அருமையான தாயினுடைய அக்கிரமத்தை மன்னிக்கும்படி, ஆமென், அந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கும்படிதான் ஆண்டவர் அந்த பரிசுத்தவான இந்த வீட்டுக்கு என்ன செய்திருக்கிறாருங்க? அனுப்பி இருக்கிறார். அந்த பிள்ளையை கொண்டு போய் செத்து போன அந்த பிள்ளைய மேல் வீட்டில் என்ன செய்தாருங்களா? வைத்து ஜெபம் பண்ணாராம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 20வது வசனம்.
அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகி கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்களாம்? விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவன் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி என்று சங்கீதம் 103:3 வாசிக்கிறது போல அந்த அம்மாவுடைய அக்கிரமம் எல்லாம் என்ன செய்யப்பட்டதுங்க? எலியாவின் விண்ணப்பத்தினால மன்னிக்கப்பட்டு மரித்து போன அந்த பிள்ளை திரும்பவும் என்ன செஞ்சதுங்க? பிழைத்தது. அல்லேலூயா. 22 வாசிக்கிறோம், பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அல்லேலூயா. பாருங்க, முதல் மரித்த ஒரு மனிதன் உயிரோடு எழுந்திருந்த சம்பவத்தை நாம் இங்கே என்ன செய்யறோங்க? வாசிக்கிறோம். எலியா செய்தார். ஆமென். இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். சூனேமியால், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். சூனேமியால் இவள் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, நல்ல வசதி உள்ள ஒரு அம்மா. அங்கே எலிசா என்கிற தீர்க்கதரிசி எலியாவினுடைய வல்லமையை 2 மடங்கு அவன் விடாமல் அவரை பின்தொடர்ந்து கேட்டு பெற்றுக்கொள்ள அந்த எலிசா அடிக்கடி அங்கே வந்து போகிறதை அவன் பார்க்கிறாள். அவன் வரும்பொழுது அவன் தங்குகிறதற்கென்று ஒரு இடம் இல்லை. அதனால் அவள் தன் கணவனிடத்தில் உத்தரவு பெற்று தன் மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டி அங்கே கட்டிலையும் மேஜையும் குத்து விளக்கையும் வைத்து அந்த எலிசா தங்குகிறதற்கான ஒரு இடம் என்ன செய்யப்படுகிறாள்? ஆயத்தம் செய்கிறாள். அல்லேலூயா. அடிக்கடி அங்கே வரும்பொழுதெல்லாம் தங்குகிற அந்த எலிசா எப்படியாகலும் நமக்கு நன்மை செய்த இவளுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டுமே, என்ன நன்மையில குறைபட்டிருக்கிறாள் என்று விசாரிக்கிற பொழுது அவள் வயது சென்ற கணவன் பிள்ளை இல்லாது இருக்கிறாள் என்கிற செய்தி அவனுக்கு என்ன செய்கிறதுங்க? தன் வேலைக்காரன் மூலமாக வருகிறது. ஆமென். அப்பொழுது அவளை அழைத்து ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே நீ ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்வாய்? அணைத்து கொண்டிருப்பாய் என்று அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிற கர்த்தர் என்று வேதம் சொல்கிறதே, அந்த வார்த்தையின்படியே அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிள்ளை வளர்ந்து பெரியவனான பொழுது ஒரு நாள் வயல்வெளிக்கு போயிருக்கும் பொழுது தனக்கு தலை வலிக்கிறது என்று சொன்னவுடனே அவனை வீட்டுக்கு அனுப்புகிறாள். அவள் கொஞ்ச நேரம் தன் பிள்ளையை மடியில் வைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளை இறந்து போனது. அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டுங்க? செத்து போயிட்டு. இவள் இப்பொழுது யாரை நினைக்கிறாள்? நான் பிள்ளைய கேட்கல, ஆண்டவர் தான் அந்த தீர்க்கதரிசி மூலமாக என்ன செஞ்சார்? பிள்ளைய கொடுத்தாரு. இப்போ நம்ம எங்கே போவோம்? அந்த தீர்க்கதரிசி இடத்திலேயே போவோம் என்று மேல் வீட்டில் போய் கதவை திறந்து அந்த ஊழியக்காரனுடைய படுக்கையில் பிள்ளையை படுக்க வைத்து கதவை பூட்டி அவன் எலிசா இருக்கிற அந்த இடத்திற்கு இவள் என்ன செய்கிறாள்? கழுதையில சேனம் வைத்து புறப்பட்டு போகிறாள். அல்லேலூயா. புருஷன் நிறைய கேள்விகளை கேட்டாலும் அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு முதல்ல ஒரு கழுதையை கொடுங்க, நான் தேவ மனுஷனை போய் பார்க்கணும்னு சொல்லி போய் அவள் பாதத்தை பிடித்து கொண்டு என்ன செய்கிறாள்? அழுகிறாள். நீங்கள் தான் வந்து எப்படியாக என்ன செய்யணும்? என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், மரித்து போயிட்டான்னு சொல்லும் பொழுது எலிசா தன் வேலைக்காரனிடத்தில் தன் கோலை தந்து, நீ போய் முதல்ல என்ன செய், அந்த பிள்ளையின் மேலே அந்த கோலை வைங்கிறாரு. ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. பின்னாடியே அவர் வந்து அந்த பிள்ளையை என்ன செய்கிறாள்? பிள்ளைக்காக ஜோம் பண்ணி பிள்ளையின் மேலே அந்த வசனத்தை நாம் வாசிருவோம். கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். பூட்டி 2 பேர்த்தையும் வெளியே விட்டு கதவை பூட்டிட்டு ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட அந்த பிள்ளைக்கு பக்கத்தில் போய் தன் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் கூப்பரப்படுத்தான். அனல் கொண்டது. எலிசாவுக்குள் இருந்த அந்த தேவனுடைய வல்லமை நிமித்தம் ஆமென், பிள்ளையினுடைய உடல் அனல் கொண்டு அவன் ஜீவன் அவனுக்கு திரும்ப என்ன செஞ்சதுங்க? வந்தது. அல்லேலூயா. ஆமாம். 2வது உயிரோடு வியாதியில மரித்து போனேன் அவன் ஒரு பிள்ளை என்ன செய்ததுங்க? கர்த்தருடைய வல்லமையினால உயிரோடு எழும்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உயிர்ப்பிக்க கூடியது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமென். கடந்த வாரங்களில் நாம் தியானித்தோம். ஆமென். கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பள்ளத்தாக்கு எங்கும் நிறைந்திருந்த எலும்புகளை கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் உயிர்ப்பித்தது. அவருடைய ஆவி உயிரடைய செய்தது. ஆமென். அல்லேலூயா. அதே தான் நாம் இங்கே பார்க்கிறோம். எலிசாவுக்குள் இருந்த அந்த தேவனுடைய வல்லமை பிள்ளையின் மேலே அனல் கொண்டு ஆமென், அந்த பிள்ளையினுடைய ஆத்துமா ஜீவன் திரும்ப வர அவன் உயிர் பெற்றான். அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் நல்லவர். நம்ம பார்த்த அந்த 2 பிள்ளைகளும் ஒரு குறிப்பிட்ட வயசு இருந்து நிச்சயமாக என்ன செஞ்சிட்டாங்க? மரித்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ உயிருடன் எழுந்தவர்கள் என்ன செய்வார்கள்? திரும்பவும் மரிப்பார்கள். ஆனால் உயிர் தெழுந்தவர்களுக்கு என்ன கிடையாதுங்க? மரணம் இல்லை. 3வதாக
2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களே நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் அங்கு ஒரு மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். வாசிக்கலாங்களா? 2 ராஜாக்கள் 13, 20, 21. எலிசா மரணம் அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே வந்தது, அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20-21. அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவை புதைச்ச அந்த கல்லறையில் அவனை தூக்கி போட்டாங்க. அந்த மனுஷனுடைய அந்த செத்துப்போன சரீரம் பிரேதம் அதில் விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து கால்களை ஊண்டி எழுந்து நின்றான். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க, எலிசாவினுடைய எலும்பில் இருந்த வல்லமை அவன் மரித்து போன ஒரு மனிதனை உயிரோடு கூட எழுப்பியது. அவன் எலியா ஒரே ஒரு வாலிபனை உயிரோடு, ஒரு சிறு பிள்ளை உயிரோடு எழுப்பினார். எலிசா உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு பிள்ளையையும், மரித்தபின் அவர் எலும்பினாலே மரித்து போன ஒரு மனிதனை, அவன் பெயர் எழுதப்படவில்லை, ஆனால் அவனையும் உயிரோடு எழுப்பினார். பழைய ஏற்பாட்டில் இந்த 3 பேர் என்ன செய்தார்கள்? மரித்து உயிரோடு எழுந்தார்கள். ஹல்லேலூயா. சரி, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் லூக்கா 7ஆம் அதிகாரம் 11-17 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 11வது வசனத்தை வாசியுங்கள். மறுநாளிலே நாயின் என்னும் ஊருக்கு போனார். சரி, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நாயின் ஊர் விதவை தன் இருக்கிற ஒரே பிள்ளை, வாலிப பிள்ளை மரித்து போன பொழுது அவனை அடக்கம் பண்ணும்படி பாடைகளை வச்சு என்ன செய்கிறாங்க? கொண்டு வருகிறார்கள். கண்ணீரோடு அந்த அம்மா வர்றாங்க. இயேசு அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து பாடைக்கு பக்கத்தில் போய் அந்த வாலிபனை தொட்டு என்ன செய்தாருங்க? உயிரோடு எழுப்பினார். எழுந்துருன்னு சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி அந்த தாயினுடைய துக்கமான கண்ணீரை சந்தோஷமான கண்ணீரை என்ன செஞ்சாருங்க? மாற்றினார். ஹல்லேலூயா. ஆமாம், இவனும் ஒரு நாளில் மரித்து போனான். ஹல்லேலூயா. அவன் வாலிப வயதில் அவன் ஜீவனை பெற்றுக்கொண்டாலும் மரித்து உயிரோடு எழுந்தாலும் திரும்பவும் ஒரு நாள் எந்த வயசில் எப்படி மறிச்சான்னு வேதம் நமக்கு சொல்லலை. ஆனால் இவனும் என்ன செய்தானுங்க? மரித்து போனான். சரி, லூக்கா 8ஆம் அதிகாரம் நீங்கள் 40-56 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே ஒரு ஜெபாலய தலைவனுடைய மகள் 12 வயது உள்ள அந்த மகள், அவள் வியாதிப்பட்டு அவளை சுகமாக்கும்படி இயேசு அழைத்து கொண்டு போக அவன் வருகிறான். அவனுடைய பெயர் என்ன? யவீர் என்கிற ஒரு மனிதன், ஜெபாலய தலைவன். அப்படி அவன் வரும்பொழுது இயேசு நான் வருகிறேன், வந்து உன் பிள்ளையை சுகமாக்குவேன் என்று போகிற வழியில் ஒரு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகமாகி கொஞ்சம் காலதாமதமான பொழுது அந்த ஜெபாலய தலைவன் வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது, உன் பிள்ளை மரித்து போனால் இனி போதகரை வருத்தப்படுத்தாதே. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு அந்த ஜெபாலய தலைவனை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் வருவேன், உன் பிள்ளையை சுகமாக்குவேன்னு சொன்னதுனால நான் கட்டாயம் வந்து சுகமாக்குவேன் என்று அவர் போய் சந்தடி பண்ணி அழுகிற எல்லாரையும் வெளியே தள்ளி தாய் தகப்பனை மாத்திரம் நிறுத்தி தன் சீசர்களோடு அந்த பிள்ளையை வலது கரத்தை பிடித்து தலித்தாகுமே என்று சொல்லி, சிறு பெண்ணே எழுந்துரு என்று சொல்லி அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், இது 5வதாக உயிர் தெழுந்த ஒரு 12 வயது பெண். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், லாசருவை கர்த்தர் என்ன செய்தாருங்க? உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. ஆமே, அதிகமாய் தன்னால் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன், இயேசுவால் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் யாருங்க? லாசரு. ஆனால் அவன் வியாதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது பின்னும் 2 நாள் அவர் அங்கே தங்கினார். ஆமென். அவன் மரித்து போன பொழுது ஆண்டவர் அங்கே போய் அவனுக்காக கண்ணீர் விட்டு அழுது அவனை உயிரோடு கூட என்ன செய்தாருங்க? எழுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், கல்லறையில் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்க உடம்பெல்லாம் துணி சுற்றி அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அந்த லாசருவை சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த கல்லை எனக்காக புரட்டுங்கள் என்று. அந்த கல் புரட்டப்பட்ட பொழுது, லாசருவே வெளியே வா என்று சத்தமாய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கூப்பிடுகிறார். அப்பொழுது லாசர் என்ன செய்தாருங்க? உயிரோடு வெளியே வந்தார். சீசர்களை பார்த்து சொன்னார், இவன் கட்டுகளெல்லாம் இவனை என்ன செய்யுங்க? அவிழ்த்து விடுங்கள், கட்டப்பட்டிருக்கிறவனை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி அவன் உயிரோடு கூட எழும்பினான். அநேகர் அவன் உயிர் தெழுந்ததை கேள்விப்பட்டு ஆண்டவராக இயேசுவை என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே தேவனை நேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இழப்புகள், போராட்டங்கள் வர வாய்ப்பு உண்டு. நாம் தேவனால் நேசிக்கப்பட்டிருந்தாலும், நாம் தேவனை நேசித்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த உபத்திரவங்களும் பாடுகளும் இழப்புகளும் ஒருவேளை அநேகருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக மாற அது வாய்ப்பாக அமையலாம்.
எனவே நாம் தேவனை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, ஏழாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36 42 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா அங்கே வாசிக்கலாம். 36வது வசனத்தை. யோப்பா என்கிற பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே துர்க்கால் என்னும் பெயருள்ள தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சிசி, ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு சிசி இருந்தால் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அல்லேலூயா. இப்பொழுது அவள் இறந்து போனால் அவளால் நற்கிரியைகளை பெற்றவர்கள், தர்மங்களை பெற்றவர்கள் அவளை சுற்றி அழுது கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் பேதுரு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை வரவழைத்தார்கள். அவர் வந்து அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறார். ஜெபித்த பொழுது அவள் உயிரோடு கூட என்ன செய்கிறாள்? எழுந்தாள். அல்லேலூயா. ஆமாம், நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்த அவள் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக எட்டி திரும்பவும் இந்த பூமியில் நன்மை செய்யும்படியாய் ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன செய்தாருங்க? கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். இங்கே அவள் உயிர்த்தல காரணம் அவள் பாராட்டின இரக்கம். ஆமென். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவள் உயிர்த்தல காரணம் அவள் செய்த நன்மை. அல்லேலூயா. நாமும் நன்மை செய்வோம், நாமும் இரக்கமுடையவர்களாக இருப்போம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சொல்லுங்க இரக்கம் பெறுவார்கள். ஆமென். தேவனிடத்தில் இரக்கம் பெற வேண்டுமே ஆனால் நாம் இரக்கமுடையவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். ஆமென். கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனத்து வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஐத்துகு என்கிற ஒரு வாலிபன் ஜன்னலிலே உட்கார்ந்து பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான் இரவு வேளையிலே. ஆமென். அடுத்த நாள் பிரயாணப்பட வேண்டும் என்பதற்காக இரவில் வெகு நேரம் பவுல் தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆமென் அங்கே இருக்கிற சீசர்களுக்கு, சபை விசுவாசிகளுக்கு சொல்ல பிரயாசப்பட்ட பொழுது அந்த ஜன்னலிலே உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த வாலிபன் நம்ம தூங்குற மாதிரியே அவனும் தூங்கிட்டான். அல்லேலூயா. தூங்குறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம தூங்குற மாதிரியே அவனும் என்ன செஞ்சிடானுங்க? தூங்கி முன்னாடி விழுந்திருந்தாலும் பரவாயில்ல, எங்கே விழுந்துட்டானுங்க? மேலே மெத்தையில் நடந்த மீட்டிங் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே பின்னாடி விழுந்துட்டான். அவன் விழுந்து உடனே செத்து போயிட்டான். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரே கவலை. நல்ல பிரசங்கம் நடந்துருக்கிற நேரத்தில் வாலிபன் செத்து போயிட்டான். அவர் பவுல் மேலேருந்து கீழே வந்து அந்த மகனுக்காக என்ன செய்கிறாருங்க? ஜெபம் பண்ணுங்க. வாசிங்க அந்த வசனத்தை. இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அல்லேலூயா. அவன் மரித்து போனான் என்கிற வார்த்தை எத்தனாவது வசனத்தில் வருகிறது? வாலிபன் சோத்திரம். 3வது மாடிங்க. 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். அல்லேலூயா. சரி, அப்படி மரித்தவனாய் எடுக்கப்பட்ட அந்த வாலிபன் மேலே பவுல் மேலே படுத்து அவனை அணைத்து கொண்ட பொழுது அவன் உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது. பயப்படாதீங்க, அவன் உயிர் அவனுக்குள்ளே வந்துட்டுன்னு சொல்லி திரும்ப போய் அப்பம் விட்டு கடந்து போனார்கள் என்று விடியற் காலத்தில் போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென். இப்படி வேதத்தில் மரித்து உயிரோடு எழுந்தவர்கள் எத்தனை பேருங்க? 8 பேர். இவங்கெல்லாம் திரும்பவும் என்ன செஞ்சிட்டாங்க? மரித்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. உயிரோடு எழுந்ததற்கும் உயிர் தெழுவதற்கும் என்ன வித்தியாசம்? உயிரோடு எழுகிறவர்கள் திரும்பவும் சாவாங்க, உயிர் தெழுகிறவர்களுக்கு திரும்பவும் சாவு, மரணம் என்பது என்னதுங்க? இல்லை. அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு கேள்வி. உயிர் தெழுதலில் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கும்? உயிர் தெழுதலில் பொதுவாக உயிர் தெழுதலில் சரீரம் எப்படி இருக்கும்? 2 வகையான சரீரம் இருக்கிறது. ஆமென். உயிர் தெழுதலில் எத்தனை வகையான சரீரம் இருக்கிறதுங்க? 2 வகையான சரீரம் இருக்கிறது. வாசியுங்கள். 1 கொரிந்தியர். நீங்கள் இந்த கொஸ்டினை எழுதி வசனத்தை எழுதணும், அப்போ தான் புரியும். உயிர் தெழுதலில் சரீரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை எழுதி அப்புறமா இந்த வசனத்தை என்ன செய்யுங்க? எழுதுங்க. நான் இந்த பகுதியை முடிக்கும் போது இந்த காரியம் உங்களுக்கு புரியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்க கேட்கலாம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உயிர் தெழுதலில் 2 வகையான சரீரம் இருக்கிறது. ஆவிக்குரிய சரீரம், ஜென்ம சரீரம். சொன்னீங்களா? ஆவிக்குரிய சரீரம், ஜென்ம சரீரம்.
சரி, லூக்கா 20:36 நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவராகிய இயேசு அங்கு சொல்லுகிறார். லூக்கா 20:36, அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள், உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இனி அவர்கள் மரிக்க மாட்டார்கள். யாருங்க? உயிர் தெழுந்தவங்க. அவங்க தேவதூதர்களுக்கு ஒப்பாக என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அவருடைய சரீரம் ஆவிக்குரிய சரீரமா என்ன செய்யுங்க? இருக்கும். ஆமென். அவர்கள் யாருங்க? உயிர் தெழுதலின் பிள்ளைகள். மத்தேயு 10:28 வாசங்களா சார்? மத்தேயு 10:28, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? பயப்படுங்கள். அல்லேலூயா. அப்போ இங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நரகத்திலே ஆத்மா மாத்திரமல்ல சரீரமும் என்ன செய்யுங்க? ஆமா, அழிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாராம். அல்லேலூயா. நீங்க மார்க் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 44, 46, 48 3 வசனம் ஒரே காரியத்தை சொல்லுகிறது. மார்க் 9, 44, 46, 48 வாசிங்க. அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நரகத்துல அல்லது பாதாளத்துல போகிற அந்த மனிதர்களுடைய ஆத்துமா, அந்த சரீரம் என்னெல்லாம் வேதனைப்படும்னா அவங்களுக்குரிய அக்கினி அவிந்து போவதில்லை. அவர்கள் புழு என்ன செய்யுங்களா? சாகவும் செய்யாதான், அக்கினிக்குள்ளேயே புழு இருக்குமா. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு புழுவும் அக்கினியும் என்ன செய்யுதுங்க? இருக்கிறது. அங்கே சரீரத்தோடு தான் அவர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ ஆவிக்குரிய சரீரத்தை பெறுகிறவர்கள், ஆமென், அவர்கள் உயிர்த்தெழுதல், தேவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. ஆனால் நரகத்திற்கு போகிறவர்களுக்கோ ஆவிக்குரிய சரீரம் அல்ல, அங்கே ஜென்ம சரீரம், அல்லது நாம் இப்போ பார்க்குறோமே இதே போல ஒரு சரீரம் உடையவர்களாகத்தான் அவர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார். அக்கினியினால வேதனை உண்டு, அக்கினியினால என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் அந்த சரீரத்தில் நடக்கும். ஆனால் அவங்க சாக மாட்டாங்க. அவங்க அக்கினி அவிஞ்சு போகாது, அவங்க புழு சாகாது, அவங்க சரீரமும் அப்படியே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் வேதனை நிறைந்த ஒரு இடம்தான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் கூக்குரலும் உண்டாயிருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதலுடைய சரீரம் எப்படி இருக்கும்? ஆவிக்குரிய சரீரம் ஜென்ம சரீரம். அல்லேலூயா. சரி, வேதத்தில் உயிரோடு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேரை குறித்து வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. ஆமாம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிங்கள் அந்த வசனத்தை. ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 5:24, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பாருங்க, உயிரோட, அதாவது இந்த மாம்ச சரீரத்தில் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யப்பட்டாங்களாம்? எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டான். சத்தமாக சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டான். சரி, அடுத்து யாருங்க? ஏலியா. அவரும் என்ன செய்யப்பட்டாருங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். யோர்தான் நதியை கடந்த பொழுது ஒரு அக்கினி ரதம் எலியாவையும் எலிசாவையும் பிரித்தது. ஆமென். ஆமா, ஒரு சுழல் காற்றிலே எலியா என்ன செய்யப்பட்டானுங்களா? எடுத்து கொள்ளப்பட்டான், ஏறி போனான். அல்லேலூயா. அவன் சால்வை கீழே விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவிக்குரிய சரீரத்தை அல்லது மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆமா, எலியாவுக்கு வாகனம் ரதமும் சுழல் காற்றும். நமக்கு என்ன வாகனங்க? மேகம். அல்லேலூயா. ஆமா, மேகம் மீது இயேசுராஜன் வேகமா வருவாரு. நம்மையும் மறுரூபமாக்கி மேகத்தில் என்ன செய்வாருங்க? எடுத்துக்கொள்ளுவார். ஆமென். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டது. 11வது வசனத்தை வாசிருங்க. மனுஷரே, வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்.
ஆமென். எழுந்தருளி போனாரோ அப்படியே என்ன செய்வார்கள்? மறுபடியும் வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4 எத்தனாவது வசனம்? 16 வாசிங்க. வாசிமா வாசி. ஆ இழந்திருப்பார்கள். எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் என்ன செய்யப்பட்டுங்க? எடுத்து கொள்ளப்பட்டு, மேகம் என்கிற வாகனத்துல அவர் நம்மையும் என்ன செய்வாருங்களாம்? எடுத்து கொள்ளுவார். ஆமென். உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதற்கு முன்னுதாரணமாக இந்த ஏனோக்கும் எலியாவும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, வேதம் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆமென். மத்தேயு 22:23 பாருங்க. 22:23 உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர். இவங்க யாருங்க? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர், நியாய சாஸ்திரிகள், இப்படி பல கூட்டங்கள் என்ன செஞ்சதுங்க? யூதர்களுக்குள்ளே இயேசு வாழ்ந்த நாட்கள்ல இருந்தாங்க. அல்லேலூயா. அதுல ஒரு கூட்டம் தான் யாருங்க? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்கள். அல்லேலூயா. சரி, இவங்க இன்னொன்னு இல்லைங்கிறாங்க. அப்போஸ்தலர் 23:8 பாருங்க. அப்போஸ்தலர் 23:8 எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று தேவதூதர்களும் எது இல்லைங்களா? பரிசுத்தாவின்னு சொல்றீங்களா? அப்படி அந்த அபிஷேகம் ஆவி அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி இவர்கள் என்ன செய்யறாங்க? சாதிக்கிறவர்களாக இருக்கிறார். அப்ப இந்த சதுசேயர் என்னெல்லாம் இல்லைங்கிறாங்க? உயிர்த்தெழுதல் இல்லை, தேவதூதர்கள் இல்லை, ஆவி இல்லை. ஆமென். பரிசுத்தாவியானவர் அல்லது தேவ தரிசனம், கர்த்தர் எனக்கு சொப்பனத்தில் இப்படி சொன்னார், தரிசனத்தில் இப்படி நான் காண்டேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வருகையா அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்ற கூட்டம் இருக்கிறது. நரகமே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. பரிசுத்தாவியின் அபிஷேகமே இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. பிதாவும் ஆவியானவரும் இல்லை, இயேசு மட்டும்தான் சொல்ற கூட்டம் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. அன்றைக்கு எப்படி இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அநேக கூட்டம் இருந்ததோ இன்றைக்கும் அப்படி நிறைய கூட்டங்கள் இருக்கிறது. ஆமென். இயேசுவின் நாமம், யெகோவா விட்னஸ், செவன்த் டே, ஆர்சி, இப்படி நிறைய மக்கள் சத்தியத்திற்கு விரோதமாய், வசனத்திற்கு விரோதமாய் அவர்கள் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நடுவில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நிதானித்து சத்தியத்தின்படி வாழவும் விசுவாசிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் மெய்யான ஒரு உயிர்த்தெழுதலில் நாம் என்ன செய்ய முடியுங்க? பங்கடைய முடியும். அல்லேலூயா. இந்த கூட்டம் நம்மை போன்ற விசுவாசம் உள்ளவர்களை விசுவாசத்திலிருந்து கவிழ்த்து போடுகிறதற்கு, வீடு வீடாய் வருகிறதற்கு என்றே அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க பைபிள்லேருந்து தான் வசனத்தை எழுப்பாங்க, பைபிள்லேருந்து தான் உங்களை குழப்புவாங்க. வசன அறிவு, வசன தெளிவு இல்லை என்றால் நீங்களும் குழம்பி அந்த வஞ்சனைக்கு நீங்களும் உங்களை விட்டு கொடுத்து வஞ்சிக்கப்பட்ட கூட்டத்தில் சேர்ந்து விடுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். நான் வாலிப வயதில் ஊழியம் செய்யும் பொழுது சென்னிமலையில் உதவி போதகராக ஊழியம் செய்யும் பொழுது சபைக்கு நன்றாய் வந்து கொண்டிருந்த ஒரு அருமையான ஐயா, அவருக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் திடீரென்று காணாமல் போய்விட்டார். நல்ல கவனிங்க, திடீரென்று காணாமல் போய்விட்டார். அவரை தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. கடைசியாக ஒரு தகவல் கிடைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சபையில் அவர் போய் என்ன செஞ்சிட்டாரு? சேர்ந்துட்டாரு. எங்கே போயிருக்காங்க? குறிப்பிட்ட சபையில், ஒயிட் அண்ட் ஒயிட் போடுற ஒரு சபையில் போய் என்ன செஞ்சிட்டாருங்க? உட்காந்துட்டார். என்ன விஷயம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் பரலோகம் போக முடியாது. கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் பரலோகம் போக முடியாது. குடும்பமாக என்ன சொல்கிறதுங்க, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிங்கிற வாழ்க்கை வாழ்கிற ஆளுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. ஏன்னா அது பரிசுத்தமான ஒரு இடம் அப்படின்னு அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்க அதை என்ன செய்கிறாங்க? போதிக்கிறாங்க. அல்லேலூயா. அதை கேட்குற ஒரு பைத்தியக்கார கூட்டம் குடும்பமாக போய் உட்காந்து கேட்கு. எப்படிங்க? அந்த பிரசங்கத்தை கேட்குற கூட்டம் எப்படி உட்காந்துருக்கு? கணவன் மனைவி பிள்ளையா உட்காந்து அது வேற கேட்கு. ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணுறது என்னது? குடும்பமாக இருந்தால் பரலோகம் போக முடியாது, எங்களை மாதிரி கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு. அப்போ இது என்னத்தை தான் சொல்லன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இப்போ அந்த ஐயா எங்கே இருக்காருங்க? மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், குடும்ப வாழ்க்கை வேண்டாம்னு எங்கே போய் உட்காந்துட்டாருங்க?
ஆமாம், இந்த அம்மா பாவம் கண்ணீர் வலிக்கு, சின்ன சின்ன பிள்ளைகள். அவர் சம்பாத்தியத்தில் தான் என்ன இருக்குதுங்க, குடும்பமே ஓடுது. என்ன செய்யறது இல்லை, பாசு தேடி பிடிச்சி கடைசி அந்த சபைக்குள்ளே போய் அவரை பிடிச்சி வசனங்கள் எல்லாம் சொல்லி அப்புறம் அவரை கொஞ்சம் தெளிவாக்கி பேயெல்லாம் ஓட்டி. ஆமாம், வசனத்துக்கு விரோதமாக இருக்கிறதெல்லாம் என்னதாங்க, பேய் தான். அவருக்குள்ள இருந்த பேயெல்லாம் ஓட்டி திரும்ப கொண்டு வந்து குடும்பத்தோடு சேர்த்து வச்சார். அல்லேலூயா. பாவம் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்டது தான் குடும்பம். அல்லேலூயா. ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறார். அல்லேலூயா. அல்லது குடும்பம் என்பதே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தான் உண்டாக்கினார். ஆனால் இந்த கூட்டம் என்ன சொல்லுது, நீங்கள் தனியாக இருந்தாதான், குடும்பம் இல்லாமல் இருந்தால் அந்த ஆளே வந்திருக்க மாட்டான். அப்படிங்க, அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா அந்த ஆளே முதல்ல என்ன செஞ்சிருக்க முடியாதுங்க, பிறந்திருக்க முடியாது. அந்த அறிவு கூட இல்லாமல் அப்படி ஒரு கூட்டம் என்ன செய்யுதுங்க, பிரசங்கம் பண்ணி வாழ்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் சதுசேயர்களைப் போல ஒரு தவறான உபதேசங்களை போதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அந்தையும் நம்பி குடும்பமாக போகிறவங்க பாருங்கள், அவங்களத்தான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அல்லேலூயா. அவங்க எங்கே போவோம்னே தெரியாமல் போயிட்டு இருப்பாங்க போல. அல்லேலூயா. சரி, அதே போல் இயேசுவின் நாமம், இயேசு ஒன்று தான். இயேசு நாமம் மாத்திரம் தான், பிதாவும் கிடையாது, பரிசுத்தாவியும் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், மறுதளிக்கிறவன் அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது. ஆமாம். ஆமாம், அப்படிப்பட்ட கூட்டத்துக்கும் ஒரு கூட்டம் என்ன செய்யுதுங்க, ஓடுது. அற்புத அடையாளங்கள் நடக்கிறத நம்பி போகிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், கடைசி நாட்கள் இப்படியெல்லாம் வஞ்சிக்கிற கூட்டம் எழும்பும்னு இயேசுன்னு சொல்லியிருக்கார். இதோ இயேசு இங்கே இருக்கிறார், அதோ இயேசு அங்கே இருக்கிறான்னு சொல்லுவாங்க. என்ன செஞ்சிடாதீங்க, ஓடிடாதீங்க, நம்பாதீங்க அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு கூட்டம் ஓடிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நல்லவர். தீர்க்க தரிசனங்களை நம்பி ஒரு கூட்டம் ஓடுகிறது. ஆமாம். அல்லேலூயா. ஒரு கூட்டம் அதுக்குன்னே இருக்குது. ஏதாவது தெரியுதான்னு கேட்டுட்டு ஒரு கூட்டம் என்ன செய்யுதுங்க இருக்குது. பாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா, என்ன தெரியும்? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஒன்று நல்லா தெரியும், இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரை நம்பினா வாழ வைப்பார். ஆமாம், அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன தெரிஞ்சுதான் நீங்கள் என்னத்தை செய்ய போகிறீங்க? ஆமாம், கருப்பாக ஒரு உருவம் 8 அடிக்கு தெரியுதுன்னா நீங்கள் என்ன போய் அந்த 8 அடி பிடிச்சி கட்டி கொண்டு போய் கிணத்துக்குள்ளே போட போகிறீங்களா? இல்லை, இயேசு தான் ஆசீர்வதிக்கணும், இயேசு தான் விடுதலை ஆக்கணும். இயேசுவை தேடினா போதும். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு விரோதமாக இன்னும் பேர் தெரியுது, அவங்க தான் தகுடு வச்சுருக்காங்க அப்படின்னா இவளுக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, நமக்கு விரோதமாக இவன் தான் செஞ்சுருக்கிறான். அல்லேலூயா. அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்னத்தை சாதிக்க போகிறீங்க? யார் என்ன செஞ்சிருந்தாலும் விடுதலை தருகிற இயேசுவை தேடணுமே ஒழிய, யார் நமக்கு என்ன செஞ்சா, யார் நமக்கு விரோதமாக இருக்கிறா, யார் நமக்கு எழும்பி இருக்கா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அல்லேலூயா. விடுதலைக்கு என்ன வழி, விடுதலை யாரால கிடைக்கும், அவரை நம்ம தேடுறதுக்கு என்ன வழி, அதைத்தான் யோசிக்கணும் ஒழிய. அன்றைக்கு ஒரு கூட்டம் இதை தேடியே ஓடுகிறது. இதில் இன்னும் கொடுமை என்னன்னா, இதை சொல்லியே நிறைய கூட்டம் பிளப்பு நடத்துது. அல்லேலூயா. ஆமாம், அந்த அக்காட்ட போனால் ஜோம் பண்ணால் ஏதாவது என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதனால செவ்வாய்க்கிழமதோறும் நாங்கள் வெள்ளிக்கிழமதோறும் போகிற ஆட்கள் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், 3 நாள் உங்கள் வீட்டில் வந்து ஜோம் பண்ணுவோம். அங்கே வச்சிருக்கிற தகுடு நாங்கள் என்ன செஞ்சுருவோம், எடுத்துருவோம். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற வல்லமையை நாங்கள் உடைச்சிருவோம். நீங்கள் எங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்துருங்க, 20,000 ரூபா கொடுத்துருங்க, அரப்பவன் மோதிரம் போட்டுருங்க. இப்படியெல்லாம் வாழ்க்கை நடத்துகிற ஒரு கூட்டமே இருக்கிறது. கேட்டால் அவங்க வல்லமை, அபிஷேகம், ஆவியானவர்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, பிழைப்பு நடத்து. அவர்கள் தேவன் வயிறுன்னு வசனமே தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். எனவே இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட கூட்டங்கள் என்ன செய்யுதுங்க, இருக்கிறது. தேவதூதர்கள் இல்லை, ஆவி இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை, நிறைய இல்லைன்னு சொல்லி வாழ்கிற நிறைய கூட்டம். நாம் தான் வசனத்தோடு இணைத்து அவர்களை நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பம் இல்லை, கணவன் மனைவியாக வாழக்கூடாது, அப்படி இருந்தால் தான் பரலோகம், அப்படி சொல்கிற கூட்டங்கள் எல்லாம் நிறைய. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். எனவே நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. கடைசியாக இந்த நாளில் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நாம் மறுபடியும் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 20:5 வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தல் 20:5 நாம் வாசித்த வசனம். வெளிப்படுத்தல் 20:5. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ஆமென். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக ஒரு ரகசிய வருகையும் ஒரு ரகசிய உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. அல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்? அதற்கு முந்தின வசனம் 14வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனத்தை வாசிங்க. சிங்காசனங்களை கண்டேன், உட்கார்ந்திருந்தார்கள், நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் அருளப்பட்டது. இயேசுவை குறித்த சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது
அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அரசாண்டார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த 1000 வருட அரசாட்சியில உயிர் தெழுந்தவர்கள் யார்? இரத்த சாட்சியாக மரித்தவர்கள், மிருகத்தினுடைய முத்திரையை தங்கள் கைகளிலாவது தங்கள் நெற்றிகளிலாவது தரித்து கொள்ளாதவர்கள். அல்லேலூயா. சரி, எப்பொழுது இந்த மிருகத்தினுடைய முத்திரை கைகளிலும் நெற்றியிலும் பதிக்கப்படும்? உபத்திரவ காலத்துல. எப்பொழுதுங்க? உபத்திரவ காலத்துல. ஆமாம். அதற்கான முன்னோட்டம் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நிறைய இடங்களில் கைகளிலே சிப்பு பொருத்தப்படுகிறதையும் நெற்றிகளிலே அந்த சிப்பு பொருத்தப்படுகிறதையும், அது நிமித்தம் ஒரு பள்ளிக்கூடமானாலும் ஒரு வேலை ஸ்தலமானாலும் அதில் அவர்களுடைய எல்லா வருகை காரியங்களையும் அவர்களுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸையும் பதிவு பண்ணக்கூடிய அவருடைய லைசன்ஸ் மற்ற எல்லாவற்றையும் அதில் வரவு செலவு காரியங்களையும் உள்ளே வைக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். மேல் நாட்டில் சின்ன சின்ன இடங்களில், ஜப்பானில் ஒரு ஸ்கூலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறது, மேலை நாடுகளில் ஒரு சில ஆஃபீஸில் வேலை ஸ்தலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் செய்திகளிலே பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தேவனுடைய ரகசிய வருகைக்கு பிற்பாடு 7 வருடம் உபத்திரவ அல்லது மகா உபத்திரவ காலங்களிலே இது தீவிரமாக எல்லா பக்கமும் என்ன செய்யுங்க? பரவும். அல்லேலூயா. அந்த முத்திரையை பெற்றவர்கள் தான் வாங்கவும் விற்கவும் முடியும். ஆமாம். அந்த முத்திரையை பெற்றவர்களுக்கு தான் அளந்து கொடுப்பாங்க. எல்லாமே அளந்து கொடுப்பாங்க. சாப்பாடு, தண்ணி எல்லாமே அளந்து தான் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அல்லேலூயா. அந்த நாட்களில் தான் தேவ கோபம் பூமியின் மேலே வரும். ஆமாம். இதற்கு நடுவில் அந்த முத்திரையை பதிக்காமல் இயேசுவுக்காக வாழ்ந்து இரத்த சாட்சியாய் மரிக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களே, அவர்கள் உயிர் தெழுகிற அந்த உயிர் தெழுதல் தான் முதலாம் உயிர் தெழுதல். அல்லேலூயா. இந்த முதலாம் உயிர் தெழுதலுக்கு முன்பதாகவே நாம் தெசலோனிக்கேயர் 4 வாசித்தோமே, ரகசிய வருகையும் தேவனுடைய மணவாட்டியாகிய சபை உயிர் தெழுகிற ரகசிய உயிர் தெழுதலும் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு நேரத்தில் நடக்குமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 51வது வசனம். 50லேருந்தே வாசிக்கிறீங்களா? 50லேருந்தே நாம் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாருமே எடுத்துங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து வாசிங்க. தம்பி எடுத்துட்டியா? வசனத்தை எடுத்துட்டியா? சரி, வாசிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரே நிமிஷம். இந்த மேலே வாசித்த 2 வசனத்திலே நாம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. எது அழிவுள்ளது? மாம்சமும் இரத்தமும். ஆனால் இந்த அழிவுள்ளதை சுதந்தரிக்கும். நரகத்தை என்ன செய்யுங்க? சுதந்தரிக்கும். அல்லேலூயா. மாம்சத்தையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்லவர் என்று வாசித்தோமே. ஆமென். அப்போ அழிவுள்ள ஒரு இடம்தான் நரகம். அங்கே மாம்சமும் இரத்தமும் என்ன செய்யுங்க? அங்கே பங்கெடுக்கும். அங்கே ஆத்மாவோடு சரீரமும் அதில் என்ன செய்யுங்க? நரகத்துக்கு தள்ளப்படும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. சரி, தொடர்ந்து வாசியுங்கள். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 51வது வசனம். ஆமென். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆயினும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று தெசலோனிக்கேயரில் வாசித்தோமே. ஆமென். அந்த ரகசிய வருகையும் ரகசிய உயிர் தெழுதலும் மணவாட்டியாகிய சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் மத்தேயுல வாசிக்கிறோம், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளுகளே வருவார் என்பதை அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென். நம்ம ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதுபோல நம்மையும் உயிர்த்தெழ அல்லது மறுரூபமாக்க அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:6 இந்த முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் என்று எழுது, இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நான் நிச்சயமாய் நம்புகிறேன், இந்த ரகசிய வருகையில் உயிர் தெழுகிறவர்களுக்கும் 2ஆம் மரணத்தின் மேல் என்ன கிடையாதுங்க? அதிகாரம்
இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, இயேசுவின் இரத்தத்தினாலே கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய மீட்பு தான் அந்த உயிர்த்தெழுதல், அந்த மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். எனவே இந்த பகல் வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம், ஆமென், உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு சரியான தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் முதலாம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் என்ன செய்யக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ரகசிய வருகையிலேயே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற அல்லது மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்கு பாத்திரவான்களாய் இந்த பூமியில வாழ நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று அந்த வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. என கருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள்ள வாழ நாம் நம்மை என்ன செய்வோம்? ஒப்புக் கொடுப்போம். ஆமென். வருகிற வாரங்களிலே அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தியானிக்க போகிறோம். நம்முடைய தகுதி என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரத்திலே, எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு என்று ஒரு வார்த்தை எழுதுகிறார். ஆமென். வாசிக்கலாங்களா அந்த வசனத்தை? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. அப்போ மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு தகுதி என்னதுங்க? அவசியம். அது என்ன தகுதி என்பதை ஆண்டவர் சித்தமால் வருகிற வாரங்களில் நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் யாரும் எழுந்து நிற்போம்.